அதிராம்பட்டினத்தை பொறுத்தவரையிலும் 50 வருஷ காலம் கலைஞர் எப்போ ஆட்சி பொறுப்பை ஏற்றாரோ அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை எந்த நிலையிலும் மாறாமல் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு வரோம். எந்த நிலையிலும் மாறலை. அந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போய் கொண்டு இருக்குது. காரணம் 50 வருஷ காலமாக இந்த பள்ளிக்கூடத்தை என்னுடைய சகோதரர்கள் முதற்கொண்டு படித்து இன்னைக்கு நான் என்னுடைய பிள்ளைகளோடும் படிச்சுட்டு இருந்த பள்ளிக்கூடம் இது. இன்னைக்கு பொது நிறுவனம் என்ற அப்ப அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடத்தை இன்னைக்கு திமுக அரசு அராஜகம் செஞ்சு அதை தன்னுடைய கைவசப்படுத்த முயற்சி செய்யறாங்க. இது முழுக்க திமுக மீது மக்கள் வச்சிருந்த ஆதரவுக்கு முழுக்க விரோத போக்கான ஒரு செயல்பாடா இருக்குது. ரொம்ப ரொம்ப மனசு வேதனை அளிக்குது எங்களுக்கு. எந்த ஒரு நிலையிலையும் பெண்கள் இந்த மாதிரி நிலையில் நாங்கள் பிள்ளை குட்டிகளோட இந்த மாதிரி ஒரு வீதிகளில் போராடணும்னா இறுதியாக ரொம்ப துயரமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அதிராம்பட்டினத்தில் ஏற்பட்டிருக்குது. இதை முதலமைச்சர் ஸ்டாலினோட கவனத்துக்கு இது போகலன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இந்த திமுகவுடைய துணை சேர்மன் கவுன்சிலர் குணசேகரன் அவரும் அந்யோன்யமாக ரொம்ப முஸ்லீம்களோட ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்தவர். அவரும் கூட அவர் மீது நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க மக்கள். ஆனால் அவர் இந்த மாதிரி எங்களுக்கு அநியாயம் செஞ்சது எந்த வகையிலும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதை கண்டிப்பாக அரசு கவனம் செலுத்தி ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு தீர்ப்படங்குவாங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். என் பேர் சௌதா. இழுத்து மூடிய மூடர்களே, ஆணையேறும் பூனையேறும், ஆணையேறும் பூனையேறும், பூட்டி அறைக்குள் போட்ட சட்டம் ஒருபோதும் செல்லாது. பூட்டை திற, பூட்டை திற, பூட்டை திற, பூட்டை திற. இமாம் சாதி பள்ளிக்கு சட்டவிரோத சீல் வைத்த அதிகாரத்தை கண்டிக்கின்றோம். 10 மணிக்கு பணிக்கு வர மறுக்கும் 5 மணிக்கு வந்த குள்ளநரி கூட்டமே, குப்பை கொட்ட வழி இல்ல, மழைநீர் செல்ல வழி இல்ல, கொசு ஒழிப்பில் அக்கறை இல்ல, கடை ஏலத்திலும் நேர்மை இல்ல. சுத்தி சுத்தி பாக்குறோம், எங்க என்ன சுத்தம் இல்ல. அக்கறை செலுத்து, அக்கறை செலுத்து, அக்கறை செலுத்து, அக்கறை செலுத்து, கட்டமைப்பில் அக்கறை செலுத்து, நகர நிர்வாகத்தில் அக்கறை செலுத்து. தினம் தினம் சாகுறோம், கட்டமைப்புக்கு துப்பில்ல. அந்த உரிமை போராட்டத்தில் இங்க பங்கெடுத்திருக்கூடிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு முஸ்லிம் சமூகத்தின் மீது இருந்தது. என்னன்னா, இவர்கள் பெண்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைச்சு வைப்பாங்க, முஸ்லிம் எல்லாம் பெரிய ஆணாதிக்கவாதிகள், இவெல்லாம் ரோட்ல சுத்துவாங்க. ஆனா பெண்கள் வீட்டுல மட்டுமே அடைச்சு வச்சு அவரோட உரிமைகள் கூட அவர்கள் கேட்க முடியாத அளவிற்கு அவருடைய குரல் வலையை நெறித்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கட்டமைப்பு இருந்தது.
ஆனால் அந்த கட்டமைப்பை தொடர்ந்து இஸ்லாமிய பெண்கள் தகர்த்து கொண்டே வருகிறார்கள் என்பதற்கு இன்றைய நிகழ்வுகளாக ஒரு சாட்சி. குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது இந்தியாவிற்கு இரண்டாவது சுதந்திர போராட்டம் எப்படி இருக்கும் காட்டுவது ஹிஜாப் அணிந்த இஸ்லாமிய பெண்கள். டெல்லியிலே ஜாமியா பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கெங்கும் சாலைகளை நிரப்பி தங்களுடைய உரிமைக்காக போராடியவர்களின் முக்கிய பங்கு ஹிஜாப் அணிந்த பெண்களுக்கு உண்டு. சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் பில்கிஸ் பானுடைய விவகாரம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கான நீதிக்காக போராடினாங்க. இன்று நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஓட்டு போட்டோம். ஸ்டாலின் வந்தாருன்னு சொன்னால் நமக்கெல்லாம் விடியல் பிறக்கும். 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை அடிமை ஆண்டார், டயர் நக்கி ஆண்டார், குடிஞ்சு எலும்புதான் தேஞ்சி போனார் ஆண்டார். இவர் ரொம்ப ஆண்மை மிக்கவர். இவர் வந்தாரு சொன்னால் அப்படியே தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமல்ல சிறுபான்மை சமூகத்துக்கு எல்லாம் பெரிய விடிவு பொருந்துரும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டோம். போடும்போது நாம அதை நினைச்சு போட்டோம். ஆனா துரதிருஷ்டவசமாக அவர் என்னதான் பெரியாரை ஏற்றுக்கொண்டவராக, அவர் என்னதான் சுயமரியாதை ஏற்றுக்கொண்டவராக, அவர் என்னதான் அண்ணாவுடைய வழியை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் கூட அந்த கூடாரம் இருக்குல்ல, அந்த கூடாரம் முழுக்க சங்கித்துவ கூடாரமா மாறி இருப்பதற்கு இத்தகைய நிகழ்வு ஒரு சாட்சி. இதே அகலாம்பண்ணத்தில் இமாம் ஷாஃபி பள்ளிக்கு மட்டுமே நடந்த ஒரு நிகழ்வு இல்லை சகோதரர்களே. தொடர்ந்து கடந்த 2.5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இத்தகைய பயங்கரவாத, அதாவது புல்டோசர் பயங்கரவாதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம புல்டோசர் பயங்கரவாதத்தை எங்க பார்த்திருப்போம்? யூபியில பார்த்திருப்போம். யோகி ஆதித்யநாத்துடைய அரசு அவர்களுக்கு எதிராக அந்த சிந்தனை கொண்டு அவர்களுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த வீடுகள் எல்லாம் இடித்தது. முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் குறிவைத்து இடித்து தகர்த்தது. அதையெல்லாம் நம்ம புல்டோசர் பயங்கரவாதம் சொல்லிக் கொண்டிருந்த நாம இன்னைக்கு தமிழ்நாடு பல இடங்கள்ல இந்த புல்டோசர் பயங்கரம் நடக்குது. இது அதெல்லாம் பண்ணத்தோட இது நிக்கல. ஏற்கனவே சென்னையில பெத்தல் நகர் சொல்லி ஒரு குடியிருப்பு, சாதாரண மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புல புல்டோசர் கொண்டு போய் இடித்தாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல ஒரு அட்டைப்பெட்டி இருந்தா நீங்க எதை வச்சு தள்ளி வைப்பீங்க? சும்மா காலில் தள்ளி விட்டலாம். சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு எதிர்க்க அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள், சாதாரண மக்கள் 1000-500க்கு கோயம்பேடுல போய் பழத்தையும் பூவையும் கொண்டு வந்து ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க நீங்க எல்லாம் மெட்ராஸ் பார்த்திருப்பீங்க, சாலையில போட்டு விற்பாங்க. அதை புல்டோசர் கொண்டு அப்புறப்படுத்தியது இந்த அரசு. ஒரு 15 நாளுக்கு முன்னாடி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஸ்டாலின் ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பதிவை போட்டார். என்னன்னா, வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாய், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, குடும்பத்தை நடத்த கஷ்டப்படுறாரு, அவருக்கு நாங்க வீடு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ போட்டு ஒரு 3 குழந்தைங்க, அந்த அம்மா ஹிஜாப் போட்டு அவரோட ஒரு படம் போட்டாங்க. வீடு கொடுத்தது என்னமோ உண்மைதான், அதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் புல்டோசர் பயங்கரவாதம். அவர் எக்மோர் ரயில் நிலையத்துக்கு எதிர்க்க ஒரு ரிக்ஷா வண்டியில சின்ன சின்ன பூ, இந்த பொம்மை இதெல்லாம் வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய நபர், அவருடைய வண்டியை புல்டோசர் வச்சு ஒரே அமுக்கு வச்சு இந்த அரசு. அதே சமீபத்தில் போன வாரத்தில் தாம்பரத்தில் இருந்த அந்த கிறிஸ்தவ கல்லூரி, இன்னைக்கு இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா சென்னை மோகன் ரோட்ல மஸ்ஜித் ஆசம் சொல்லி ஒரு பள்ளி, அது கிட்டத்தட்ட நவாபுகளுடைய பள்ளி. அதுக்குள்ள பெரிய ஒரு வரலாற்று சின்னமான ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டையை இரவோடு இரவாக ஒரு வரலாற்று சின்னத்தை இந்த அரசு என்ன செய்யணும், அதை சரி செய்யணும், அதுக்கு நிதி ஒதுக்கணும், அது செப்பனிடணும், அது வரலாற்று சின்னங்களாக பாதுகாக்கணும். ஆனா இந்த அரசு என்ன செஞ்சதுன்னா, அது விழுந்து மழையில விழுந்து தடை மட்டும் ஆச்சு. இப்ப அந்த இடத்துக்குள்ள முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசல் இருக்கு, முஸ்லிம்களோட அந்த மொழி சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய அந்த உருது மொழிக்கான ஒரு ஸ்கூல் இருக்கு. ஆனா அந்த இடத்துல இப்ப சர்வதேச அளவிலான ஒரு விளையாட்டு திடலை கட்டுறாங்க. எதுக்கு விளையாட்டு திடலாம்? உதயநிதி ஸ்டாலினுக்கான தொகுதி. இவர்களோட அபகரிப்பு எல்லாம் முஸ்லிம்களோட இடமா இருக்கு. முஸ்லிம்களோட இடம் ஒண்ணு இருக்குன்னு சொல்ல சும்மா விடுறது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இன்ஜினியரிங் கல்லூரி யாரோட கையில இருக்கு? ஆளக்கூடிய அரசினுடைய எம்எல்ஏ எம்பிகளோட கையில தான் இருக்கு. இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லாம மொத்தம் பட்டாயிடுமா? இனி 500 கோடி ரூபாய் கொடுத்து பச்சை முத்து சீட் வாங்கி எம்பி ஆனார். 500 கோடி அவர் திமுக கொடுத்தா சீட்டே வாங்கினார். அவருடைய எஸ்ஆர்எம் கல்லூரி
பெரும்பாலான பகுதிகள் நீர்நிலை பகுதி ஆக்கிரமிப்பு கட்டப்பட்ட கல்லூரி. இனி அவர் யாரா இருக்காருன்னா பிஜேபியோட சங்கியா உள்ள உட்கார்ந்துருக்காரு. இஸ்லாமிய வெறுப்பு என்பது ஏதோ யூபியிலயோ குஜராத்லயோ மட்டுமில்ல, இது ஏதோ அரசினுடைய ஒரு தொடர் நடவடிக்கை இல்ல, மாறாக இஸ்லாமிய வெறுப்பினுடைய ஒரு அடையாளம். இஸ்லாமோபோபியா என்பது இன்னைக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. இஸ்லாமிய போபியா, இஸ்லாமிய வெறுப்பு யாராலும் வரலாம், எவன் வேணாலும் அடிக்கலாம், இஸ்லாமியர்கள் சொத்தை அபகரிச்சுட்டு போகலாம், இஸ்லாமிய பெண்களை யாரும் என்ன வேணாலும் பண்ணலாம், இஸ்லாமிய ஆண்களோட தொழிலோடு எவனா எதோ பண்ணலாம், இஸ்லாமிய இளைஞர்களோட கல்வியை பறிக்கலாம், கேட்கறது யாரும் இல்லைன்ற தைரியம் இந்த ஆட்சியாளர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. துரதிருஷ்டவசமாக இதை குறித்து பேசுவதற்கு, இதை குறித்து சொல்வதற்கு கூட நமக்கெல்லாம் அச்சமா. ஏன்னா நம்ம திமுக எதிர்ப்பு பேசினா பிஜேபி உள்ள வந்தோம், திமுக எதிராக பேசினா பிஜேபி வந்து 10 வருஷம் ஆச்சு உள்ள. இனி பிஜேபி வர வேண்டியது, பிஜேபி உள்ள வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாடு உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்களுடைய இந்த ஊர் இன்னைக்கு இவ்வளவு மத பதற்றத்தை உருவாக்கி வச்சிருக்க யாரு? பிஜேபி தானே. பக்கத்தில் இருக்கிற முத்துப்பட்டில இருந்து அந்த கருப்பு முருகானந்தம் போன்றவர்கள் உங்களுடைய இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் ஒரு பதட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான். ஆக இதெல்லாம் இனிக்க வந்ததில்லை. ஒரு மாமன்ற உறுப்பினர் சொல்றார், சகோதரர் யாக்கூப் சொல்றார், என் மீது இஸ்லாமிய வெறுப்பின் வெளிப்பாடுதான் மாநகராட்சி மன்ற அந்த நகராட்சி மன்ற கூட்டத்தில் ஒரு IAS அதிகாரி பார்த்து ஏய் உட்கார் அப்படின்னு சொன்னால் இது இஸ்லாமிய வெறுப்பினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் இஸ்லாமிய வெளிப்பாடு. சமீபத்தில் ஒரு அறிக்கை என்னன்னா, உயர் கல்வி பெறக்கூடிய இஸ்லாமியருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஒரு 2 நாள் மட்டும் அறிக்கை. பட்டியல் சமூகம் சொல்லக்கூடிய தலித் மக்கள் 4.1% உயர்கல்வி பெறான். ஆனா நாம அது கூட இல்ல. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு செஞ்சிருக்கிறார், கல்விதான் உங்களை உயர்த்தும், கல்விதான் நிரந்தர ஒரு விஷயம். ஒரு சமூகம் கல்வி பெற்றதுன்னு சொன்னால் 7 ஆண்டுகள் 7 தலைமுறைகள் கல்வி பெற்றதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு Facebookல. எதுக்குன்னா, ஒரு அம்மா வந்து தன்னுடைய சொந்த இடத்தை 1 ஏக்கர் இடத்தை வந்து அரசுக்கு ஸ்கூல்ல கட்டிங்கன்னு கொடுத்திருக்காரு. இது எப்படி இருக்கு? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் சொல்லுவோம், அப்படி இருக்கு. அங்க அந்த அம்மா குறித்த ஸ்கூல்ல படிச்சா அவர்கள் வந்து 7 தலைமுறைக்கு வந்து வாழ்வாங்க. இந்த பள்ளியில படிச்சாங்கன்னு சொன்னா அந்த சமூகம் அழிஞ்சு போடுமா? ஆனா பேசுவதில் கூட அரசுக்கு ஒரு சரியான நிலைத்தன்மை இல்லை. இதெல்லாம் ஏதோ ஒரு வெளிப்பாடு. இந்த அரசு வேணா இஸ்லாமிய ஆதரவாக இஸ்லாமியருக்கு நட்பு ரீதியான அரசா இருக்கலாம். ஆனா துரதிருஷ்டவசமாக இந்த அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெரும்பாலான அவருடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தை பெற்று அதை சுவைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு அவருடைய உள்ள ஊறி போய் கிடக்கு. இந்த இஸ்லாமிய வெறுப்பை எதை கொண்டு நம்மளால் அப்புறப்படுத்த முடியும் சொன்னால், இப்படி நம்ம வாழ்நாள் முழுக்க ரோட்ல உட்கார்ந்து இருக்க முடியாது. வாழ்நாள் முழுக்க நம்மளால ரோட்ல உட்கார்ந்துட்டு நம்மளோட பிரச்சனைகளுக்கு வந்து பேசிருக்க முடியாது. அதான் முடியாதெல்லாம் கிடையாது, நம்மளால முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் இது இந்த சமூகத்தை நாளுக்கு நாள் என்ன பண்ணும், நம்மளை இன்னும் தோய் விலையா கொண்டு போகும். இன்னைக்கு நம்ம சமூகத்தை மற்ற எல்லா சமூகம் சுதந்திரம், இனி பொங்கலா இருக்கு, எல்லாரும் வீட்டுல ஜாலியா இருக்காங்க, எல்லாரும் விடுமுறைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நாம தங்களோட அடிப்படை உரிமை ஒரு விடுமுறையில கூட ஒரு ஜாலியா ஃபேமிலியோட வீட்டுல இருந்து கறி சோறு தின்றது கூட நமக்கு இந்த அரசு கொடுக்காம ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கோம், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து பெண்மணிகள் இருந்து. ஆக இத்தகைய இஸ்லாமிய வெறுப்பு சிந்தனை என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்க திராவிட ஆட்சியை அமைக்க போறோம், தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சியை நான் கொண்டு வர சொல்லக்கூடிய இந்த அரசு, தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே, முதல்ல உங்களுடைய கட்சியினுடைய இருக்கிற சங்கி கும்பல்களுக்கு திராவிடம் என்னன்னு கத்துக் கொடுங்க. இந்த சங்கி கும்பல்களுக்கு முதல் உங்களுடைய சித்தாந்தத்தை கத்துக் கொடுங்க. அண்ணா யாரு, பெரியார்னா யாரு, இஸ்லாமிய சமூகத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் உள்ள உறவு என்ன, இதெல்லாம் தயவு செய்து கத்துக் கொடுத்து தமிழ்நாடா இருக்கணுமா இல்ல தமிழ்நாடும் யூபி குஜராத்தாக மாறணும் என்பது நம்ம கையில இல்ல, இது நாட்டின் ஆட்சியாளர்கள் கையில இருக்கு. ஆனா நாம் எது விட்டு கொடுப்பதற்கான ஆட்கள் இல்லை என்பதும் அவருக்கு தெரியும். ஆனா என்ன, நம்மளுடைய சில தயக்கங்கள் தான் அவளை வந்து கொண்டு போய் நம்மளுக்கு எதிரான ஒரு இடத்துல நிக்குது. ஆக நாம் உறுதியா சொல்லுவோம், நாங்க எதற்கும் தயங்குபவர்கள் அல்ல, எந்த எல்லைக்கும் நாம செல்வோம். இது என்னமோ அதிராம்பணத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு நடக்கிற போராட்டம்னால உலகத்துக்கு தெரியாம போயிடும், இவர் அப்படியே ஒடுக்கலாம் நினைச்சால் அதற்கு வெல்ஃபேர் பார்ட்டி இடம் தராது. ஏன்னா நாங்க 3 நாள் நீங்க போராட்டம் நடந்தது எங்களுக்கு தெரியாது.
எல்லாம் முதல்ல நாங்களாம் வந்திருப்போம். ஏன்னா எப்போ அதிராம்பட்டினத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுதோ முதல் தமிழ்நாடு அதற்கான அறிக்கை கொடுத்தது நாங்களும். இந்த பகுதியில் இருந்து இருக்கிற நம்ம தொடர்பு இருக்க தோழர்கள் தொடர்பு பிரச்சனைக்கு சொன்னோடனே பேசி அதோட உண்மையான பிரச்சனை கேட்டு முதல்ல ஒரு பேசு பொருளாக அதிராம்பட்டினத்திலிருந்து வெளியே நாங்கள் கொண்டு வந்தது வெல்ஃபேர் பார்ட்டி. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிந்து நாங்கள் திரும்ப சென்னைக்கு போன பிறகு முதலமைச்சரை சந்திக்க முடியுமான்னு தெரியல, முடிந்தால் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் பேசுகிறோம். சென்னையில இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நாங்கள் சென்னையில் ஒருங்கிணைக்கிறோம். அந்த தகவலுக்கு நான் உங்களால் சொல்லுகிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், இந்த உம்மத் என்பது உடலை போன்றது. ஏதோ அதிராம்பட்டினம் முஸ்லீம் பிரச்சனைனால சென்னையில் இருக்கிற முஸ்லீம் சும்மா இருக்க மாட்டான். சென்னை பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நான் பேசும் பொழுது அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரச்சனைனால நான் பேசி ஆகணும். அப்பதான் நான் முஸ்லீமா இருக்க முடியும். ஆக அன்பான சோழ இது உங்களுடைய பிரச்சனை இல்ல, இது ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்துடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாம் தமிழகத்தின் பிரச்சனையாக மாற்றுவோம். கூடிய விரைவில் சென்னையில் ஒரு போராட்டத்தை நான் அறிவிக்கிறோம். உங்களுக்கு தொடர்பில் இருக்கிற மக்கள் அனைவரும் பங்கேற்க வைங்க. என்ன ஆனாலும் சரி இன்ஷால்லா இந்த இடம் இஸ்லாமிய பெண்களுக்கான அந்த மதரசாவை தொடர்ந்து நீடிப்பதற்கான எல்லா முயற்சியும் நாம் எடுப்போம். உச்ச நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு தொடர்ந்து இருப்பதாக கேள்விப்பட்டோம். அதற்கான ஏதாவது உதவினாலும் சொல்லுங்க. எங்களுடைய தேசிய தலைமை கூட நாங்கள் பேசி உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்கள் கூட தொடர்பு கொண்டு கூட அதற்கான முயற்சிகளை இன்ஷால்லா நாங்கள் எடுக்கிறோம். இன்ஷால்லா நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் இறுதி வெற்றியை நாம் அடைவோம். அந்த வெற்றி நமக்கே உண்டு. நாம் அனைவரும் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர் என்பதால் அல்லாஹ் சோதிப்பான், கைவிட மாட்டான் இன்ஷா அல்லாஹ். ஆகிய இந்த பள்ளி கூடிய விஷயத்தில் இந்த போலெல்லாம் அவர் எப்படி ஜேசிபி கொண்டு இடித்தார்களோ நம்ம ஜேசிபி எல்லாம் வேணா நம்மளோட துவாக்கிலே தள்ளி விட்டுறோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் இந்த பள்ளி திறக்கப்பட்டு எப்போதும் போல இந்த பள்ளி பெண்களுக்கான மதரசாவை தொடர்ந்து நீடிப்பதற்கு நாமும் துவா செய்வோம். அதற்கான அனைத்து வகையான போராட்டங்களை முன்னெடுப்போம். நன்றி. தீர்வு என்ன, தீர்வு என்ன, தொடர்ந்து நின்று போராட்டமா, தொடர்ந்து நின்று போராட்டமா, கூட்டை தேர்ந்து முற்றி புள்ளி வைக்கிறாயா? தமிழக அரசே, தமிழக அரசே, மக்கள் எழுச்சி போராட்டம் கவனம் பெறட்டும், கவனம் பெறட்டும். 4 நாட்கள் ஆகியும் மெத்தன போக்கு, மெத்தன போக்கு, அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கு. தீர்வு என்ன, தீர்வு என்ன, தொடர்ந்து நின்று போராடட்டுமா, பூட்டை திறந்து முற்று புள்ளி, பூட்டை திறந்து முற்று புள்ளி வைக்கிறாயா, வைக்கிறாயா? தமிழக அரசே, தமிழக அரசே, கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். 4 நாட்கள் முன்பாக அதாவது கண்ணம் செய்த அதிராம்பட்டம் நகராட்சியை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். திமுக அரசே, திமுக அரசே, விட்டுக்கொடு, விட்டுவிடு. சிறுபான்மை கல்வி நிலத்தை விட்டுவிடு, விட்டுக்கொடு. நகராட்சியின் வரம்பு மேலை ஏற்க முடியாது, ஏற்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பானாலும் ஓய்வறிய நடவடிக்கை சட்டம் சொன்ன வழிமுறை அல்லாமல் அதிராம்பட்டம் நகராட்சியில் அடாவடித்தனத்தை கண்டிக்கின்றோம். கவனம் செலுத்து, கவனம் செலுத்து. திமுக அரசே, திமுக அரசே, கவனம் செலுத்து, கவனம் செலுத்து. பொதுமக்களின் கோரிக்கையில் கவனம் செலுத்து, கவனம் செலுத்து. அறிவிக்கின்றோம், அறிவிக்கின்றோம். தொடர்ந்து நின்று போராடுவோம். தாய்மார்களே, இந்த பணியுடைய மாடியை பெண்களுக்கு தொழுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இங்கிருந்து யாரும் கலைஞர் வெளியே செல்லாமல் மாலையில் போய் வருவாங்க. நம்மோடு கலைஞர் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரிமை மீட்பு போராட்டத்திற்காக வேண்டி இங்கே ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு தாய்மாமா பெண்ணெடுப்புகள் அது போராட்டத்தில் எனக்கும் ஆத்மார்த்தமான உரிமை இருக்கு. இந்த போராட்டம் என்பது ஒரு அரசியல் போராட்டம் இல்ல, இது ஒரு அரசியல் போராட்டம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நபித்தோழர் வந்தார். ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டை ஒருவன் அபகரித்துக் கொண்டார், என்னுடைய வீட்டை ஒருவன் அநியாயமாக அபகரித்துக் கொண்டார், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இறைத்தூதர் அவருக்கு 2-3 வழிமுறைகள் எல்லாம் சொல்லுகிறார். அவர் அதை செய்வார். அது எதுவும் எடுபடாத பொழுது இறைத்தூதர் அந்த நபித்தோழருக்கு கொடுத்த வழிமுறைகள் தெரியுமா? ஒரு வீட்டில் இருந்து பொருளை எல்லாம் ரோட்டிலே எடுத்து போட்டு நீ போராட்டம் செய்ய மக்களிடத்துல அதை பிரகடனம் செய்ய. நீ ஒரு அநீதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாய், ஒரு உண்மை பறிக்கப்பட்டிருக்கு என்பதை தெருவிலிருந்து நீ சமூகத்திற்கு சொல்லி என்று சொன்னார். போராடு என்று சொன்னார். தெருவில் இருந்து போராடி என்று சொன்னார். ஆனால் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு உரிமை மீட்புக்கான ஒரு அரசியல் ரீதியான போராட்டமோ அதே அளவிற்கு இது உங்களுக்கு நன்மையை பெற்றுத் தரக்கூடிய ஒரு போராட்டமும் கூட. அதை கூட நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இங்கே அமர வேண்டும். ஏதோ ஒரு அதிமுக திமுக பண்ற அந்த போராட்டமோ இது ஒரு போராட்டம் என்று ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகிவிடக்கூடாது. இது ஒரு 2 தரப்பில அமைந்த ஒரு போராட்டம். நம்முடைய உரிமைக்காக வேண்டி போராடுகிறோம். இந்த இடம் இங்க ஒரு டாக்குமெண்ட் எங்களுக்கு கொடுத்தாரு. இங்க இருக்கக்கூடிய விஏஓ வில்லேஜ் ஆபீசருடைய ஒப்புதல் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த உத்தரவுல 2010 தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்புதல் மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் இவர் போட்ட உத்தரவு இங்கே நம்ம இடத்துல இருக்கு. இந்த உத்தரவின் அடிப்படையில இந்த இடம் இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த 52 சென்ட் இந்த இடம் என்பது அதிராம்பட்ட மக்களுக்கு என்பது உறுதியாக சொல்லப்பட்ட விஷயம். ஆகவே என்னுடைய கோரிக்கை, என்னுடைய முதல் கோரிக்கை என்ன தெரியுமா? எனக்கு சொந்தமான இடத்திற்கு வெளியே இருந்து நான் போராட வேண்டுமா, எனக்கு சொந்தமான இடத்திற்கு உள்ளே உட்கார்ந்து போராட வேண்டுமா? நான் உட்கார்ந்து போராட வேண்டிய இடம் எது, அதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். என்றால் இந்த இடம் அதிராம்பட்ட மக்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்திற்கு வெளியே உட்கார்ந்து போராடுவது என்பது இது நமக்கு இந்த பகுதி மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி, அக்கிரமம். என் வீட்டிலே இருந்து எப்படி அந்த நபித்தோழருக்கு இறைத்தூதர் சொன்னார்களோ அதே போல அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பது சட்டப்பூர்வமான அநீதி. ஆக அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இல்லை என்று சொன்னால் எப்படி இல்லாத தெய்வங்களை சொல்லி, இல்லாத கற்பனை கதைகளை சொல்லி பாபரி மசூதி பறிக்கப்பட்டு ராமர் கோவிலாக இன்றைக்கு மாற்றப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட போகிறதோ அதை போன்று இது இல்லாத கதைகளை சொல்லி சொல்லி இந்த இடத்தை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான எல்லா சட்டப்பூர்வமான வேலைகளிலும் இறங்குவார்கள். இப்பொழுது ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் நாம் போயிருக்கின்றோம். எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளும் நியாயம் இல்லை என்பதை பாபரி மசூதி விஷயத்திலே நாம் பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறோம். அங்கே ஒரு கோயில் இடித்து பள்ளி கட்டப்படவில்லை என்று அவருடைய தீர்ப்பு நகலிலே சொல்லப்படுகிறது. இங்கே எந்த கோயிலும் இடிக்கப்படவில்லை. பாபருடைய காலத்திற்கு பிறகு கட்டப்பட்ட ஒரு பள்ளி என்பதையெல்லாம் அந்த தீர்ப்பு நகலில் இருந்த போது கூட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு
இது நம்பிக்கையின் அடிப்படையில வேறு சமூகத்துக்கு எப்படி பாபர் மசூதி ஒப்படைக்கப்பட்டதோ இன்றைக்கு வேறொரு வழிபாட்டு தளமாக இன்றைக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறதோ அதே போல சட்டத்தை பயன்படுத்தி நம்மை ஏமாற்றுகிறார்கள். சட்டத்திலே ஒரு பிரிவு இருக்கிறது. ஒரு இடம் உங்களிடத்தினுடைய பொறுப்பில் இல்லாவிட்டால் அது எளிதாக பறிக்கப்பட்டுள்ளது. அதான் பாபர் மசூதி வருது. ஒரு வீடு இடம் எதுவாக இருந்தாலும் நீங்களே அதனுடைய பொசிஷன் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அது மிக எளிதாக சட்டப்பூர்வமாக பறிக்கப்பட்டுவிடும். ஆகவே என்னுடைய முதல் வேண்டுகோள், நீங்கள் ஓரிரு நாள் காத்திருங்கள். உரிய தீர்ப்பு அல்லது அனுமதி வரவில்லை என்று சொன்னால் உங்கள் இடத்திற்குள் நீங்கள் தைரியமாக போங்கள். அது எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது, எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஏன்னு சொன்னால் இது சட்டப்பூர்வமாக உங்களுக்கு மாற்றியப்பட்ட மாவட்ட ஆட்சி தலைவர் கொடுத்த ஒரு இடம். இரண்டாவது இன்னொரு விஷயம், இந்த போராட்டம் வெற்றியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த இடத்தை அபகரிக்க நினைத்தார்கள். போராட்டம் துவங்கிய பிறகு இது பூங்காவாக்கிறோம் என்று சொன்னார்கள். போராட்டம் இன்னும் வீரியமடைந்த பிறகு இப்பொழுது 2,500 கோடி ரூபாய் ஒதுக்கி IAS IPS ட்ரைனிங் சென்டர் மாற்றப் போகிறோம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அது இந்த போராட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய வெற்றியினுடைய தொடர்ச்சி, துவக்கடையாது. இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன விவசாயிகள் என்ன நினைத்திருக்கிறாரோ அதை இங்கு நடைமுறைப்படுத்தியிருப்பார்கள். இந்த போராட்டம் வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதற்குண்டான ஒரு அடையாளம் தான் இப்பொழுது இறைமறை தாய்மறையாக பல்வேறு செய்திகள் இங்கே பரப்பப்படுகிறது. இந்த ஒரு IAS IPS ட்ரைனிங் சென்டர் வரப்போகிறது. அது நடக்குமா நடக்காது என்பது உறுதியான விஷயம் கிடையாது. எப்படியாவது கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்குண்டான பல்வேறு பூசலான செய்திகளை அவர்கள் பரப்பிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதில் நாம் மயங்கி விடக்கூடாது. நீங்கள் மயங்கி விட மாட்டீர்கள் என்பது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. இது ஒரு வெற்றியை நோக்கி இந்த போராட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. முழுமையான நம்பிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும். மூன்றாவதாக உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், நமக்கு பாதுகாப்பு நமக்கு பாதுகாப்பு நாம் தான். அது திமுகவும் இல்லை, அதிமுகவும், அது காங்கிரசும் இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை. நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் தலைமையாக வேண்டும். யாரும் எதற்கும் துணை வர மாட்டார்கள். எப்போது சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ அந்த சந்தர்ப்பத்திற்கேற்ப வேஷம் போடுவார்கள், கோஷம் போடுவார்கள் அல்லாமல் நம்முடைய நியாயங்களை உணர்ந்து நமக்கு பின்னால் அவர்கள் வருவார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க வேண்டும். இறைத்துவதற்கான செயல்திட்டத்தை இறைத்துவர்களே முன்னெடுத்தார். வராக்காவிடம் உதவி வாங்கினார், நிதியமடத்தில் உதவி வாங்கினார், பல முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் உதவிகளை பெற்றுக் கொண்டார். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன். அதுதான் சுன்னத், அதுதான் வழிமுறை, சரியான வழிமுறை. ஆகவே இங்கு எவர்களை நம்பி பின்னால் போவது, இவருக்கு எதிராக அவர், அவருக்கு எதிராக இவர் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுகளில் ஒருவரும் நாம் வீழ்ந்துவிடக்கூடாது. நமக்கான செயல் திட்டத்திலே, நமக்கான நிகழ்ச்சிகளிலே நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். யாருடைய சூழ்ச்சிகளிலும் எக்காரணத்தை கொண்டு வீழ்ந்து விடக்கூடாது. இன்றைக்கு நான் திரும்பவும் வருகிறேன். பாபர் மசூதி பள்ளி இடிக்கப்பட்டது. இன்றைக்கு அங்கே கோயில் கட்டப்படுகிறது, கோயில் திறப்பு நடக்கிறது. காங்கிரஸ் என்ன சொல்கிறார்கள்? முழுமையாக கட்டப்படவில்லை, ஆகவ விதிகளை மீறுகிறார், ஆகவே நாங்கள் செல்ல வேண்டும். அது ஒரு அநீதி என்று எவரும் சொல்லவில்லை. அது ஒரு அநீதிக்கு மேலே கட்டப்படக்கூடிய கோயில் என்று சொல்வதற்குண்டான தைரியம் காங்கிரசுக்கு இல்லை. திமுக கூட எதுவுமே சொல்லவில்லை. வேணுமென்றால் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்கிறோம், வழி அனுப்புகிறோம் என்று சொல்கிறார்கள். எப்படி மக்காவிற்கு சலுகை தருவதை போல, பெத்தரகத்துக்கு சலுகை தருவதை போல நாங்கள் அயோத்திக்கு சலுகை தருவதை எவ்வளவு முட்டாள்தனம்! ஒரு அநீதியாக அபகரிக்கப்பட்ட இடத்திலே ஒரு கோயில் கட்டப்பட்டிருந்தால் அது அநீதி என்று சொல்லக்கூடிய தைரியம் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இல்லை. சொல்ல மாட்டார்கள். ஆக நாம் தான் நமக்கான செயல் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். மற்றவர்கள் உதவிக்கு கூப்பிட்டுக் கொள்ளலாம், ஆனால் அவர்களை சார்ந்து அவர்களேதான் சரணம் என்றக்கூடிய நம்மை திமுக தான் கரையேற்றும், நம்மை அதிமுக தான் கரையேற்றும் என்றக்கூடிய அந்த போலியான நம்பிக்கை நம்மிடத்திலே ஒருபோதும் ஏற்பட்டு விடக்கூடாது. சகோதரர், காலங்காலமாக மற்றவர்களை நம்பி வெறும் வாக்கு வங்கியாகவே காலத்தை கடந்து விட்டு சென்றக்கூடிய சமூகமாக இந்த சிறுபான்மை சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. ராஜேந்திர சர்ச்சார் சொல்வதை போல இந்தியாவிலே தலித்துகளை விட மிக மோசமான நிலைமை யாருக்கு இருக்கிறது சொன்னால் முஸ்லீம்களுக்கு இருக்கு. தலித்துகளை விட மிக மோசமான நிலை. இந்த இடத்துல சொன்னார்களே 4.1% அகாடமி ரேஷியோ தலித்துகள்
நிலையில் இருக்கு என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு 2 புள்ளி கீழாக சரிந்திருக்கிறது. நாம் பார்ப்பதற்கு தான் கண்ணியமாக கடலை தாண்டி சிங்கப்பூர், மலேசியாவும் அரபு நாடுகளுக்கெல்லாம் சென்று சம்பாதித்து ஒரு சௌக்கியமான ஒரு வீட்டை வைத்திருக்கிறது கூடிய கற்பனையில் இருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் சமுதாயத்தின் நிலைமை தலித்துகளை விட மோசமான நிலைமை தான் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கு. அது குறிப்பான தெளிவான தகவல்கள் கூட இந்த அரசாங்கத்திடம் இல்லை. முழுமையான தகவல் கூட இந்த அரசாங்கத்திடம் கிடையாது. அதை எடுத்து சொல்லித்தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பை செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். என்ன நிலைமை, பொருளாதார கல்வி ரீதியான நிலைமைகள் என்ன நிலைமை இருக்கிறது வெளியே கொண்டு வர வேண்டும். நாம் அதை தீர்மானிக்க வேண்டும் சகோதரர்களே. மற்றவர்களுக்கு பின்னால் ஜெய் கோஷங்கள் போட்டுக்கொண்டு அவர்கள் தான் நம்மை மீட்டெடுப்பார்கள், நம்முடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக செழுமையாக்கி விடுவார்கள் என்கூடிய போரை நம்பிக்கையிலே நாம் ஒரு வாக்கு வங்கியாகவே தொடர்ந்து கொள்ளக்கூடாது. 1947 இருந்து இத்தனை வருட காலம் காங்கிரசுக்கும் மற்ற மதச்சார்பற்ற செக்யூலர் போர்ஸாக சொல்லப்படக்கூடியவர்களுக்கு வாக்களித்துக் கொண்டுதான் முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு நிலைமை என்ன? தமிழ்நாட்டை விட வட இந்தியாவிலே போயிருந்தால் மிக பரிதாபம் முஸ்லிம்களின் நிலைமை. கிட்டத்தட்ட 38% முஸ்லிம்கள் இருப்பதாக ஒரு கணக்கு வெஸ்ட் பெங்கால் சொல்கிறது. ஆனால் கல்கத்தாவுக்கு வெளியே போனால் முஸ்லிம் கிராமங்களே கக்கூஸ் கூட கிடையாது. முஸ்லிம் கிராமங்களிலே வெளிக்கு செல்வதற்கு கக்கூஸ் கூட கிடையாது. அந்த ஒரு நிலைமைதான் மேற்கு வங்காளத்தில் 18% முஸ்லிம்கள் பீகாரில் இருக்கிறார்கள். முறையான கல்வி நிறுவனங்கள் அங்கே கிடையாது, வீடுகள் கிடையாது. நீங்கள் 5000 ரூபாயில 15,000 ரூபாய் ஒரு வீடு கட்ட முடியுமா? வீடு கட்ட முடியுமா? வீடு இல்லை. 15,000 வீடு கட்ட முடியுமா? பீகாரில் ஒரு வீடு இருக்கிறது. 15,000 ரூபாயில வீட்டை கட்டிக்கொண்டு மக்கள் வசிக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளத்திலும் அந்த வீடு அடித்துக் கொண்டு இருக்கிறது. அடுத்த வெள்ளத்துக்கு மறுபடியும் வீடு கட்டுவார். இதுதான் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களின் நிலைமை. எந்த அரசியல் கட்சியும் முஸ்லிம்களை முன்னேற்றுவதற்குண்டான பெரிய அளவிலான செயல் திட்டங்கள் எடுக்கவில்லை. எதுவும் வாக்கு வங்கி அரசு. இன்னும் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நமக்கான உரிமைகளை பெறுவதற்குண்டான அந்த தைரியத்தோடு நாம் முன்னே வர வேண்டும். எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டிஜேபி என்ன பண்ணிவிடுவார்? இன்றைக்கு பாருங்கள், 70 ஆண்டு காலம் இஸ்ரேலில் பலஸ்தீனில் இஸ்ரேல் அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு ஹமாஸ் இருக்கக்கூடிய அந்த போராளிகள் களத்திற்குள்ளே வந்து இன்றைக்கு இஸ்ரேலை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களை அவன் கொண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்னொரு பக்கத்தில் இஸ்ரேலை துவம்சம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளி கூட்டம் தான் முஸ்லிம் சமூகம். அந்த வீரமும் அந்த தைரியமும் நமக்குள்ள வேண்டும். எவனுக்கு கொண்டு பயந்து விடாத ஒரு வீரம். 10 லட்சம் மக்களை கொண்டு கொடுத்த தாத்தாரிகளுக்கு எதிராக களம் இறங்கி நின்றவர்கள் முஸ்லிம்கள். இனி ஒரு விடிவே இல்லை என்ற காலகட்டத்தில் அக்சாவை மீட்டெடுத்த சலாஹுத்தீன் அய்யூபுடைய வாரிசுகள் முஸ்லிம்கள். அந்த ஒரு வீரத்தோடு அந்த ஒரு தைரியத்தோடு எவன் வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்கூடிய அந்த முடிவோடு களத்திற்குள்ளே நாம் நின்றாக வேண்டும். ஷாஹின் பாக்கை நாம் பேசுகின்றோம். ஷாஹின் பாக்கை வழிநடத்திய சகோதரர் அந்த வீரம் உங்களுக்கு தெரியுமா? அவர் சகோதரர் சொன்னார், அந்த வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற போது கடவுளுக்கு அந்த சகோதரர் என்ன சொல்லி ஒன்று தெரியுமா? நான் இப்பொழுது ஷாஹின் பாக் போராட்ட களத்திற்கு போயிருந்தேன். நினைவு அந்த சகோதரிக்கு டெல்லி ஷாஹின் பாக் போராட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு சகோதரிக்கு 3 பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகளை தன் கணவரத்தில் ஒப்படைத்து விட்டு சொன்னார், நான் இப்படி ஷாஹின் பாக் போராட்டத்திற்கு போகிறேன். ஒன்று, நான் திரும்ப வேண்டும், சிஏ சட்டம் ஒன்று வாபஸ் பெற வேண்டும். ஒன்று சிஏ சட்டம் வாபஸ் பெற வேண்டும், அல்லது எங்கள் மையத்தின் வீட்டுக்கு திரும்பி. இதுதான் அந்த பெண்களுடைய உறுதிமிக்க போராட்டம் ஷாஹின் பாக்கை இந்தியாவோடு பரவ செய்து. ஆனா அந்த என்னவென்றாலும் பார்த்துக் கொள்வாங்கக்கூடிய அந்த தைரியமான ஒரு முடிவோடு நாம் இல்லை சொல்லலாம். யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இன்னொரு வேண்டுகோள், ஒருவேளை இன்னமும் அவர்கள் செவிமடுக்க மறுத்தால் காந்திஜியினுடைய போராட்டம் இருக்கிறது, அது ஒத்துழையாமை இயக்கம். அதிராம்பட்ட நகராட்சியினுடைய வருமானம் நான் நம்புகிறேன் உங்களுடைய வருமானம் தான் என்று நம்புகிறேன் இல்லையா? முஸ்லிம்களுடைய வரி வருவாய் தான். அந்த வரி வரியை தரமாட்டோம் என்று சொல்லும். தண்ணீர் கட்டணம் செலுத்த மாட்டோம் என்று சொல்லுங்கள், மின் கட்டணம் செலுத்த மாட்டோம் என்று சொல்லுங்கள். உறுதியாக முடிவெடுங்கள். எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. டெல்லியை செய்திருக்கிறார்கள். இப்படி டெல்லியிலே இப்படிப்பட்ட போராட்டத்தை செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள், இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஒருங்கிணைந்து முடிவெடுங்கள். இந்த பிரச்சனையை எங்களுக்கு சாதகமாக இந்த அரசு செய்து தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் எந்த ஒத்துழைப்பையும் தரமாட்டோம். அது எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் அதை அனுபவித்துக் கொள்ள, அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று
உறுதியாக டிக்ளேர் செய்யுது. அப்படி நீங்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக உறுதியான போராட்டங்களை நாம் வெளியே எடுத்துக்கொண்டு போனால்தான் இந்த அரசாங்கங்களை பணியளிக்க முடியும். மக்கள் போராட்டங்கள் என்றைக்கும் தோல்வியடைந்த வரலாறு கிடையாது, தோல்வியடைந்த வரலாறு கிடையாது. அதை சிதைப்பதற்குண்டான எல்லா வேலையும் செய்வார்கள், அதை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான எல்லா வேலையும் செய்வார்கள், உங்களை கூறுவோடுவதற்குண்டான வேலைகளை எல்லாம் செய்வார்கள், இந்த கூட்டத்தை கலைப்பதற்குண்டான வேலைகளை அத்தனையும் செய்வார்கள், ஆசை வார்த்தை ஊட்டுவார்கள், பயமுறுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள். உங்கள் வியாபார நிறுவனங்கள், உங்களுடைய பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அவர்களை பாதிப்புக்கு ஆளாக்குவார்கள். எல்லா அரசும் செய்யும். இப்ப எப்படி தமிழ்நாட்டை மிரட்டுவதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈடை அனுப்புகின்றானோ அதை போன்ற ஒரு அச்சுறுத்தலை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் செய்யும். அது ஒருவேளை மாநில அரசு செய்யாவிட்டால் இங்க இருக்கக்கூடிய குணசேகரன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில வேலைகளை கண்டிப்பாக செய்வார்கள். ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலோடு நாம் இதை களத்திற்குள்ள நிற்கிறது. இங்க அந்த துணிச்சலோடு தான் நீங்க எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த துணிச்சல் இல்லாவிட்டால் இங்க நடுவாட்டில் வந்து உட்கார வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆனா அந்த தைரியத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த தைரியம் இன்னும் உறுதி எப்படி சாயல்பாட்டில் அந்த பெண்கள் உட்கார்ந்து அமித்ஷாவை அசைத்து பார்த்தார்களோ அந்த ஒரு உறுதியோடு இங்க இருக்கிறது. குணசேகரனுக்கான செய்தி அதுதான். மிகப்பெரிய வல்லமையாக படைத்தவனாக தன்னை காட்டிக்கொண்ட அமித்ஷாவையே என்னவென்று கேட்ட முஸ்லிம் சமுதாயத்துக்கு குணசேகரன் எல்லாம் ஒரு கேடா, குணசேகரன் எல்லாம் ஒரு பொருட்டா, தூக்கி கல்வேப்படி போடுவோம் தூக்கி அப்படியே போட்டு விட்டு நான் போயிட்டு கொண்டே இருக்கும். ஆக அத்தகைய சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அவருடைய ஃபீஸை நீங்கள் புரிந்து விட வேண்டும். என்ன ஃபீஸை புரிந்து வேண்டும்? அதிகாரம் இருக்கின்ற வரையில நான் ஆட்டம் போடுவான். அவர் துணைத்தலைவராக நம்முடைய வாக்குகளை பெற்று துணைத்தலைவராக இருக்கக்கூடிய நாள் வரைதானே அவருடைய ஆட்டம் போடும். அவன் இல்லை என்று சொன்னால், அதிகாரம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள். ஏன் அந்த மைக்கில் வயர் கனெக்ஷன் இருக்க வரைக்கும் அந்த மைக்கு பவர், இந்த கனெக்ஷன் கட் ஆகிவிட்டால் அந்த மைக்கு எந்த பவரும் கிடையாது. ஆக அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது தெளிவாக முடிவெடுங்கள். யாருக்கும் விலை போய்விடாமல் அல்லது யாருடைய வார்த்தைகளுக்கும் மயங்கி விடாமல் தெளிவாக முடிவெடுங்கள். குணசேகரனுடைய அரசியல் வாழ்க்கை இப்போது முடிவெடுத்து விட்டது. இவனுக்கு அங்கே குணசேகரனுக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது என்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நாம் திட்டமிட்டு நகர வேண்டும். அதுக்குண்டான என்னென்ன சூழ்ச்சி இருக்கிறதோ அத்தனை சூழ்ச்சியும் செய்ய வேண்டும். சூழ்ச்சி செய்வதற்கு அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் தெரியும். அதோடு இவன் சொல்றான், என்ன சொல்றான்? சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் இறைவன். அவரை சூழ்ச்சி செய்வதற்கு எங்களுக்கும் தெரிய வேண்டும். யாரை கூட கூட்ட வேண்டும், யாரை கட் பண்ண வேண்டும், யாருடைய அடிவேரை அறுக்க வேண்டும் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எங்களுக்கும் தெரிய வேண்டும். அந்த சர்வ சூழ்ச்சிகளை பயன்படுத்திக் கொண்டு குணசேகரன் வகையாராக்கள் இனி அரசியலிலே தலையெடுக்க விடாத அளவிற்குண்டான ஒரு செயல் திட்டத்தை அதிராம்பட்டினத்து மக்கள் கொண்டு வர வேண்டும். இனி ஒருவனுக்கு அதிராம்பட்டினத்து முஸ்லிம்களுக்கு எதிராக சிந்திக்க வேண்டும் என்று கூட எண்ணமே எழக்கூடாது. இப்படி நாம் சிந்தித்தால் நம் அரசியல் வாழ்க்கை பலியாகிவிடும் என்கூடிய அச்சம் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு உள்ளே ஏற வேண்டும். அந்த பயம் இல்லை என்று சொன்னால் நம்மை வேட்டையாடிக் கொண்டேதான் இருப்பார்கள். பயம் நமக்கல்ல, பயம் எதிரிக்கு உருவாகுவது. பயம் எதிரிக்கு உருவாக வேண்டும். அதுதான் வழிமுறை. போர்க்காலங்களில் இறைத்துவதை ஏற்படுத்திய வழிமுறை. பயம் எதிரிக்கு உருவாக வேண்டும். நாம் பயந்து விடக்கூடாது. அது அன்பிற்கினிய அதிராம்பட்டினத்து மக்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, தீரத்தோடு களத்திற்குள்ளே இறங்கி நிற்கின்றீர்கள். கண்டிப்பாக உரிமைக்கான இந்த போராட்டம் என்பது இஸ்லாமிய மொழியிலே சொல்ல வேண்டும் சொன்னால் ஜிஹாதி சபீலில்லா. இது ஒரு இறைவழி போராட்டம். உங்கள் உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது அந்த பறிக்கப்படக்கூடிய உரிமைகளுக்கு எதிராக நீங்கள் போராடும் என்று சொன்னால், உங்கள் கையிலே இருந்து ₹1 ஒருவன் பறித்துக் கொண்டு ஓடுகிறார் என்று சொன்னால், அந்த ₹1 அந்த திருடமிருந்து பிடிப்பதற்காக நீங்கள் போராடுங்கள் என்று சொன்னால், அந்த போராட்டத்தில் உங்கள் உயிர் பறிக்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் ஷஹீத் என்று இறைத்துவர் சொல்கிறார். உரிமைகளுக்கான போராட்டம் அது இறைவழி போராட்டம். அந்த அதிராம்பட்டினத்து மக்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள். இது ஒரு இறைவழி போராட்டம், இறைவனுடைய அருள் மிகுந்த ஒரு போராட்டம். இந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றியை அடைந்தே தீரும். இந்த போராட்டம் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுத்தே தீரும். நாளை இனி ஒரு குணசேகரன் இந்த மண்ணிலே உருவாகாத அளவிற்குண்டான ஒரு வெற்றியை இந்த போராட்டம் தரட்டும் என்று கூறி, ஒருசேர் கட்சியினுடைய எல்லா விதமான ஆதரவுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி
வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய என் சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், ஒத்துழையாமை இயக்கம் நடந்த பொழுது அவருடைய ஒரு தொடர்ச்சியாக தென்னை மரங்களை வெட்டினார். மது ஒழிப்பு போராட்டம், மதுவுக்கு எதிராக அந்த போராட்டத்தில் காந்தி சொன்னார், போராட்டத்தின் வீரியத்தை பார்த்து காந்திஜி சொன்னார், போராட்டத்தை நிறுத்துங்கள், இனி போராட வேண்டாம் என்று சொன்னார். பெரியார் சொன்னார், இந்த போராட்டத்தை நிறுத்த எந்தையிலே இல்லை, நாகம்மை மணியம்மையின் கையிலே இருக்கிறது என்று சொன்னார். இந்த போராட்டம் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அது என் சகோதரிகள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த சகோதரிகள் இன்னும் போல்டாக இருக்க வேண்டும். எதிரியை வந்தவர்கள் எதிரியை அடைத்து மண்டையில் அடித்து வீழ்த்திய வீராங்கனைகள் சஃபியாக்களுடைய சமூகம் இது இல்லையா? கோட்டையை பாதுகாப்பதற்காக வேண்டி உணவு பார்த்து வந்த எதிரியை மண்டையில் அடித்து வீழ்த்திய சஃபியாக்களுடைய பாரம்பரியம் இது. அந்த ஒரு தீரத்தோடு சகோதரர்கள் நிற்க வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், ஆடுகளைத்தான் வேட்டையாடுவார்கள், சிறுவர்களே. எதிரி யார் வேட்டையாடுவார்கள்? ஆடுகளைத்தான் வேட்டையாடுவார்கள், சிங்கங்கள் இல்லை. ஆகவே நீங்கள் சிங்கங்களாக இருங்கள் என்று சொன்னார்கள். அந்த சிங்கங்களின் மத்தியில் இருந்து கொண்டுதான் நான் பேசுகிறேன் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் போராட்டம் வெற்றி பெறட்டும். உங்கள் போராட்டத்திற்கு இறைவன் மகத்தான நன்மை அளிக்கட்டும் என்று கூறி நன்றி கூறுகிறேன். Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.